ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு குறித்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தரப்புல இருந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு முக்கிய மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து வெளியாக போது எதன் மூலமாக அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நேர்காணல் முடித்துவிட்டு ஸோ அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்றத அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு மிக மிக முக்கிய தகவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் கன்ஃபார்மாக ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து ஆகிடும். ஸோ மீது இருக்கிற நேர்காணல் முடியாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஸோ நேர்காணல் வந்து தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து கூட்டுறவு தரப்புலேருந்து கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லி இருக்கக்கூடிய ஸோ நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஸோ முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக அவளுடன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதற்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் இறுதிக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத கூட்டுறவு தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் டிலே ஆகிடுச்சு. எதனால் டிலே ஆகிடுச்சு அப்படின்றத ஸோ அனைவருக்குமே வந்து தெரியும் இல்லையா. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கனமழை வந்து பெய்தது. அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடக்க இருக்கக்கூடிய ஸோ டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி வந்து ஸோ போயிட்டு இருந்த நிலையெல்லாம் இப்போ இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே வந்து முடியாமல் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 5 மாவட்டங்களுக்கு மேலே இனிமேல் நேர்காணல் வந்து முடியாமல் இருக்குது. சென்னை மாவட்டத்துக்கு இன்னும் வந்து ஸோ முடியலை. ஸோ அதனால் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் டிசம்பர் 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தேதியை வந்து குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைவருமே எதன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமையெல்லாம் வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சில இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாக இருக்கும், டவுட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த விற்பனையாளர் கட்டுநருக்கான ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்து கூடியவர்கள் அப்டேட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து இதுக்கு போயிருப்பீங்களா. ஸோ நேர்காணல் வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த நேர்காணல் மூலமாக ஸோ உங்களுக்கு சில கேள்விகளெல்லாம் வந்து கேட்கப்பட்டிருப்பாங்க. ஸோ 10 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூகள் வந்து நடந்திருக்கும். அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ மக்களிடையே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்ததாக இருக்கா. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து மக்களிடையே பேச போகிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சில மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் ஒரு 50 மார்க்கு, உங்களுடைய மார்க் ஷீட் அடிப்படையில் ஒரு 50 மார்க்கு பண்ணி தான் ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து ஸோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 10th 12th எவ்வளோ கட் ஆஃப் வந்து ஸோ இருக்குது அப்படின்றத வந்து ஸோ பார்த்துருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் அனைத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து ஸோ இதில் வந்து இதன் அடிப்படையில் தான் வேலையே வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கணும், அதை ரினியூவல் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நம்பரெல்லாம் வைத்து ஸோ அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் பதிவு பண்ணியிருக்கணும். அது மூலமாக சீனியாரிட்டி அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவரையுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து ஸோ நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அனைவருமே எதிர்பார்த்து இருக்கிற ரிசல்ட்டு கூடியவர்கள் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து சில பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே வந்து இருக்கு இல்லையா.
ஸோ இதெல்லாம் ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் வந்து யாராச்சும் வந்து அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக வந்து சொந்தங்கள் வந்து வேலையில் வந்து இருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில தெரியாதவங்களுக்கு இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடம் அல்லது அப்படின்னா 2 வருடம் காலங்களை கூட நீங்கள் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதனா பேஸ் பண்ணி தான் வந்து அனைவருமே வேலையை வந்து வழங்குவாங்க. ஸோ அதில் எதனா மிஸ்டேக்கு நீங்கள் வந்து எதனா தவறுகள் வந்து செஞ்சிட்டீங்க, ஸோ மக்களிடையே நிறைய எதிர்ப்புகள் வந்து வருது, உங்களுக்கு வந்து பேசக்கூடிய திறமைகள் வந்து இல்லை, ஸோ நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிறீங்க, பொறுமைகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுது அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெம்பரவரியாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வர 1 வருட காலங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வேலை நிரந்தரமாக ஆக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் அரசு தரப்பில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அனைவருமே வந்து ப்ராசஸின் அடிப்படையில் தான் வேலையே வந்து வழங்குறாங்க. ஸோ அதனால் அனைவருக்குமே ஒரு நிரந்தரமான வேலை தான் இருந்தாலும் அந்த 1 வருட காலங்களுக்கு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சேலரியை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையுடைய சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000லேருந்து மேலே தான் வந்து கன்ஃபார்ம் பேசிக்காகவே வந்து கிடைக்கும். ஸோ அனைவருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு கம்பெனி போனால் கூட 8000 பேசிக்காக 10,000 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அரசு வேலையை பொறுத்தளவுக்கு பேசிக்கெல்லாம் வந்து 6000 7000க்கு மேலே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் சேலரியை பொறுத்தளவுக்கு யாரும் கவலைப்படுத்தல. நீங்கள் பர்மனெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே 19 20க்கு மேலே தான் வந்து சேலரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்ண அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து பார்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவருமே அப்ளை பண்ணி ரிசல்ட்டாக தான் வெயிட் பண்ணக்கூடியவர்கள் அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த ரிசல்ட்டில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் அப்படின்னா இது வரைக்குமே 90% மேலே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10% தான் வந்து இருக்குது. பொங்கல் முடிந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைத்து ப்ராசஸ்களும் முடித்து சில ரெடியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் கன்ஃபார்மாக வந்து மாவட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் எதன் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் தான் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு லிங்க் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லிங்க்கு பயன்படுத்திங்க அப்படின்னா அவங்களுடைய மாவட்ட வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இதில் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா இதில் அந்த முதல் பட்டதாரியாக இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அநேகர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும். இருந்தாலும் இதுவும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சாதாரணமாக வந்து ஒரு வேலையை வந்து கொடுத்துட மாட்டாங்க. அதனால் விஓ ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வாங்கி வச்சு இதில் வந்து பதிவு பண்ணியிருக்க மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தகுதியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.